ஒரு சில பேர் வீட்ல வந்து போட்டோ போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் இருக்கும். ஒரு சில குருஜிஸோட போட்டோ இருக்கும். ஒரு சில அவங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ், அவங்களோட இன்ஸ்பயர் பண்ற பர்சன்ஸோட போட்டோஸ் இருக்கும். லைக் மகாத்மா காந்தியோ இல்ல பெரிய பெரிய மாஸ்டர்ஸோட போட்டோ இருக்கும். ஒரு சில பேர் வீட்ல வந்து ஆஹ், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான ஒரு போட்டோஸ் இருக்கும். லைக் வந்து யாராவது மர்டர் பண்ற மாதிரி ஒரு போட்டோஸோ இல்ல அந்த போட்டோஸ் பாத்தீங்கனாலே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டுல கூட வந்து சோகமான பாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சோகமான பாட்டு கேட்டு 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 அவங்களுடைய மைண்ட் ஸ்டேட் வந்து சோகமா வந்து சேட்னஸ்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்கன்னா அது ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல ஸ்டேட்லயோ அந்த ஸ்ட்ரெஸ்லயோ வந்து போயிடுவாங்க. எனக்கு புது அனுபவங்கள் வேணும், புது விஷயங்கள் வேணும் அப்படின்னா நான் புதுசா ஏதாவது பண்ணாதான் எனக்கு புது ரிசல்ட் வரும். நான் டெய்லியும் வந்து காலையில வாக்கிங்கு, ஆஃபீஸ் வேலை, அப்புறம் ஈவினிங் வந்து தூங்குறேன் அப்படின்னா எதுவுமே நான் புதுசா ட்ரை பண்ணல அப்படின்னா எனக்கு புது எக்ஸ்பீரியன்சஸும் வராது, புது அனுபவங்கள் வராது, புது ரிசல்ட்டும் வந்து வராது. எப்போ நம்ம ஒரு புது விஷயம் ட்ரை பண்றோமோ அப்போ வந்து நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ நம்ம டெய்லி ஒரே மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் வந்து புதுசா யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த ஓல்டு திங்கிங்ல இருந்து நியூ திங்கிங்க்கு எப்படி வர்றது? ஸ்பெஷலி யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, இல்ல ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ சில பேர் நம்ம யோசிப்போம், சின்ன விஷயம் அப்படின்னா கடவுள் ஈஸியா எனக்கு கொடுத்துடுறாங்க, ஆனா பெரிய விஷயம்னா வந்து ரொம்ப லேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வேலை இல்லாம கூட அப்படி கூட இன்ட்யூஷன் வந்து இருக்காது. ஸோ நீங்க முதல் ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு 10 ஸ்டெப் வந்து வைக்கும். பட் நீங்க முதல் ஸ்டெப் வைக்கல அப்படின்னா யூனிவர்ஸும் வந்து வைக்காது. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கும் வந்து 2வது நாள் நம்ம இன்ட்யூஷன், உள் உணர்வு, அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பேசணும். ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். பிளஸ் இது வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு டூல்னு சொல்லலாம். ஆன்மீக டூல், ஆன்மீக வெப்பன்ன்றது நம்ம சொல்லலாம் இந்த இன்ட்யூஷனை வந்து. இன்னொரு விஷயம் நம்ம எப்பவுமே பார்ப்போம், ஒரு சில பேர் வீட்ல வந்து போட்டோ போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் இருக்கும். ஒரு சில குருஜிஸோட போட்டோ இருக்கும். ஒரு சில அவங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ், அவங்களோட இன்ஸ்பயர் பண்ற பர்சன்ஸோட போட்டோஸ் இருக்கும். லைக் மகாத்மா காந்தியோ இல்ல பெரிய பெரிய மாஸ்டர்ஸோட போட்டோ இருக்கும். ஒரு சில பேர் வீட்ல வந்து ஆஹ், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான ஒரு போட்டோஸ் இருக்கும். லைக் வந்து யாராவது மர்டர் பண்ற மாதிரி ஒரு போட்டோஸோ இல்ல அந்த போட்டோஸ் பாத்தீங்கனாலே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ஒரு ஒரு வீட்டோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குதோ அது பேஸ் பண்ணி தான் நல்ல விஷயம் வர்றதும் கெட்ட விஷயம் வர்றதும் வந்து அது லிங்க் ஆயிருக்குது. ஸோ நம்ம இன்ட்யூஷன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட்டும் நல்லா இருக்கணும், பிளஸ் நம்மளுடைய வீட்டோட எனர்ஜி, நம்மளோட ஆஃபீஸ் எங்க வேலை பண்றோமோ அங்கேயும் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் இமேஜஸ் கூட இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு பிரமிட் வந்து போனேன் நான், இந்த ஒசூர் சைட்ல. ஸோ ஒரு சின்ன பிரமிடு, பட் அந்த பிரமிட்குள்ள பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இருந்துச்சு. லைக் மாவதார் பாபாஜி இது, இல்ல பத்ரி சார்து, அந்த மாதிரி நல்ல நல்ல மாஸ்டர்ஸ் உடைய பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இருந்துச்சு. வேற எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, ஒரு பிரமிட் இருந்துச்சு, சேர் இருந்துச்சு, அந்த பெயிண்டிங். பட் அந்த பெயிண்டிங் இருந்ததுனால நான் அந்த பிரமிடு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜியும் ரொம்ப சந்தோஷம் வந்து எனக்கு கிடைச்சது. அண்ட் அதே
சைஸ் பிரமிடு நான் வேற ஒரு சென்டருக்கு போனேன். பட் எனக்கு அந்த சேம் எனர்ஜி சந்தோஷம் வந்து அந்த பிரமிட்ல வந்து எனக்கு கிடைக்கல. அப்கோர்ஸ் பிரமிட்ல அந்த எனர்ஜி இருக்கும், பட் அந்த பெயிண்டிங் வந்து அந்த பிரமிடையே ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல வந்து கொண்டு போயிடுச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வீட்டு, நம்மளுடைய ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்ல நம்ம என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் வச்சிருக்கோம், அது ஒரு சந்தோஷமான பெயிண்டிங்ஸ் இருக்குதா, இல்ல ஒரு சோகமான பெயிண்டிங்ஸ் இருக்குதான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்ன நம்ம வச்சிருக்கோமோ போட்டோஸ், அதுவா நம்ம வந்து மாறிடுவோம். ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டுல கூட வந்து சோகமான பாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சோகமான பாட்டு கேட்டு 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 அவங்களுடைய மைண்ட் ஸ்டேட் வந்து சோகமா வந்து சேட்னஸ்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல ஸ்டேட்லயோ அந்த ஸ்ட்ரெஸ்லயோ வந்து போயிடுவாங்க. இன்னும் பாட்டு ரொம்ப நல்லதுதான், பட் அந்த சோகமான சாங்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களை அப்படியே டல் எனர்ஜில வந்து மாத்திரும். பட் இதுவே நீங்க ஒரு ஹாப்பி சாங்ஸ், நல்ல ஒரு ஆக்டிவான சாங்ஸ், நல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற சாங்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வந்து ரீசார்ஜ் ஆயிடுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய இமோஷன்ஸை வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்ன போட்டோஸ் பாக்குறீங்க, என்ன பாடு நீங்க கேக்குறீங்க, இல்ல என்ன நீங்க மூவி நீங்க பாக்குறீங்க. ஸோ சில மூவிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வயலன்ஸ், கிரைம், அந்த மாதிரி மூவிஸ் தான் நிறைய இருக்கும். அது எப்பயாவது பார்த்தா பரவாயில்ல, பட் நம்ம ரெகுலரா அந்த மாதிரி மூவிஸ் பார்க்க பார்க்க நம்மளுடைய மைண்டும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் வந்து ஆயிடும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இன்ட்யூஷன் வரதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது ரிசல்ட் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பழைய திங்கிங்ல இருந்து வெளியில வரும். இல்லையா, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்றது சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய ரியாலிட்டி, தினசரி ரியாலிட்டி எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நல்லா இருக்குதா இல்ல ஃபேவரா இல்லையா, நம்மளுக்கு எதிர்பார்த்த ரியாலிட்டி இல்லையான்றது. ஸோ இப்போ வந்து எனக்கு புது அனுபவங்கள் வேணும், புது விஷயங்கள் வேணும் அப்படின்னா நான் புதுசா ஏதாவது பண்ணாதான் எனக்கு புது ரிசல்ட் வரும். நான் டெய்லியும் வந்து காலையில வாக்கிங், ஆஃபீஸ் வேலை, அப்புறம் ஈவினிங் வந்து தூங்குறேன் அப்படின்னா எதுவுமே நான் புதுசா ட்ரை பண்ணல அப்படின்னா எனக்கு புது எக்ஸ்பீரியன்சஸ் வராது, புது அனுபவங்கள் வராது, புது ரிசல்ட்டும் வந்து வராது. ஸோ நம்மளுக்கு புது விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம புதுசா ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து கோயில்ல வந்து அந்த வேண்டுதல் வச்சுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் நடக்கிறது, 20 கிலோமீட்டர் வரையும் நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்காக ஒரு வேண்டுதல். ஸோ அவங்க வந்து அது ரொம்ப கிலோமீட்டர் வந்து நடப்பாங்க, இல்ல ஒரு மலை ஏறி போவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு புது ஆக்டிவிட்டி வந்து அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்காம கொஞ்சம் வெளியில வந்துட்டு புது அனுபவங்கள் வந்து அவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எப்போ நம்ம ஒரு புது விஷயம் ட்ரை பண்றோமோ அப்போ வந்து நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ நம்ம டெய்லி ஒரே மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் வந்து புதுசா யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்க எங்கேயாச்சும் வெளியில போறீங்க, ஒரு புது இடத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு புது ஆளுங்களை பாக்குறீங்க, இல்ல ஒரு புது ஃபங்க்ஷன்ல புது ஈவெண்ட்டுக்கு நீங்க போறீங்கன்னா சடனா உங்களுடைய மைண்ட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே இந்த ஒரு புது விஷயம் ட்ரை பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புது ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு புது இடத்துக்கு, புது ஆளுங்களை மீட் பண்றது, அது எல்லாமே நீங்க அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு புது அனுபவங்கள் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க மெடிடேஷன் வந்தது கூட ஒரு புது ரிஸ்கா கூட இருக்கலாம். நீங்க வந்து மெடிடேஷன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பிஎம்சினா தெரிஞ்சிருக்காது, பட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு ரிஸ்க் எடுத்ததுனால உங்களுக்கு இது பலன் கிடைச்சிருக்குது. பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க உங்களே வந்து விட்டு வரணும்.
உங்களுடைய ஓன் திங்கிங்ல இருந்து நீங்க வெளியில வந்தாதான் இந்த ஒரு நியூ என்வரான்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கலி என்னன்னா நம்மளுடைய ஓல்டு திங்கிங் பழைய மாதிரி யோசிக்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டு புதுசா வந்து நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு புது ரிசல்ட் வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். நான் இந்த ஓல்டு திங்கிங்ல இருந்து நியூ திங்கிங்க்கு எப்படி வர்றது, ஸ்பெஷலி யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, இல்ல ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ சில பேர் நம்ம யோசிப்போம், சின்ன விஷயம் அப்படின்னா கடவுள் ஈஸியா எனக்கு கொடுத்துடுறாங்க, ஆனா பெரிய விஷயம்னா வந்து ரொம்ப லேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அது ஏன் அப்படி நடக்குது, ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸான ஸ்டோரி சிண்ட்ரெல்லா அப்படின்றது தெரியும். ஸோ சிண்ட்ரெல்லாவுடைய ஸ்டோரி வந்து எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சிண்ட்ரெல்லா வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. பட் வந்து அவங்களுடைய அம்மா வந்து இருக்க மாட்டாங்க. செகண்ட் மதர், ஸ்டெப் மதர் வந்து இருப்பாங்க அவங்க கூட. ஸோ அவங்களுடைய அப்பா வந்து ஐ திங்க் செகண்ட் மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அம்மாவும் சிஸ்டரும் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரலா வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸ்பெஷலி அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த செகண்ட் மதர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஒரு வேலைக்காரி மாதிரி சிண்ட்ரெல்லா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு படிப்பும் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு கீழ்த்தனமா வந்து அவங்கள வச்சிருப்பாங்க. பட் சிண்ட்ரெல்லாக்கு என்ன ஆசை இருக்குன்னா அவங்கள வந்து ஒரு ராஜா வந்து கூட்டு போகணும், ராஜா வந்து கல்யாணம் பண்ணணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க உங்களுடைய லாஜிக் மைண்ட் போடுறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேலைக்காரியும் ராஜாவுக்கும் சம்பந்தமே இருக்காது இல்லையா? ஒரு சம்பந்தமே இருக்காது. அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்காது, காசு இருக்காது, நல்ல இடத்துல இருந்தும் அவங்க வரல. ஸோ எந்த ஒரு லிங்க்கும் வந்து லாஜிக்கே நீங்க போட முடியாது. பட் சிண்ட்ரெல்லா வந்து அவங்களுடைய இன்ட்யூஷனை எப்படி யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து இந்த சிண்ட்ரெல்லாவுடைய கேரக்டர்ல வந்து அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான் வந்து அவங்களுடைய செகண்ட் மதரும் அவங்களுடைய சிஸ்டர்ஸும். ஸோ அந்த சப்கான்சியஸ் மைண்டோட ரோல் வந்து அவங்க ரெண்டு பேரை வந்து பிளே பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க சிண்ட்ரெல்லா கிட்ட, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வந்து ஒரு வேலைக்கும் ஆக மாட்ட, இல்ல உனக்கு நீ கிளீனிங் பண்றதுக்காக தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த சிண்ட்ரெல்லா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆஹ், வளர விடாம பண்ணுவாங்க. ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க சிண்ட்ரெல்லாவை. ஸோ சிண்ட்ரெல்லா வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து இந்த ஆசை இருந்தா கூட, ஓகே எங்க செகண்ட் மதர் சொல்றதுதான் உண்மை போல, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், நான் வந்து வேலை சின்ன கிளீனிங் பண்றதுக்காக தான் பிறந்திருக்கேன், இல்ல எனக்கு எந்த ஒரு ஃபியூச்சரும் கிடையாது, என்னை யாரும் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ல வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஓகே இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க வெளியில வராங்க, ஸோ அதுதான் அவங்களுடைய ஓல்டு திங்கிங். ஒருத்தர் வந்து சொல்றாங்க அதுதான் உண்மைன்றது நம்பிட்டு அந்த வாழ்க்கையிலயே வந்து அவங்க இருக்காங்க. ஸோ ஸ்லோவா அந்த ஸ்டோரியில என்ன நடக்குதுன்னா ஒரு ஈவெண்ட் வந்து அவங்களுடைய ராஜ்யத்துல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து வருது, பெரிய ஈவெண்ட். ஸோ ஒரு மாதிரி டான்ஸ் பார்ட்டி மாதிரி ராஜா வந்து எல்லா லேடிஸையும் வந்து கூப்பிடுறாங்க. எல்லா பெரிய பெரிய ஆளுங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போறாங்க, இந்த ஒரு டான்ஸ் பார்ட்டி. ஸோ சிண்ட்ரெல்லாக்கும் வந்து இந்த ஒரு ஆசை வந்திருக்குது, ஓகே நானும் அந்த இதுக்கு போகணும், அந்த ஈவெண்ட்டுக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, உங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை, நீ பணக்காரனும் இல்லை, எதுவுமே உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சப்கான்சியஸ் மைண்ட் வந்து சொல்லும். அதுதான் அவங்களுடைய செகண்ட் மதரும் செகண்ட் சிஸ்டர். ஸோ என்ன ஆகும்னு அந்த ஸ்டோரியில வந்து அந்த செகண்ட் மதர் செகண்ட் சிஸ்டர் வந்து எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நியூ ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்க வந்து அந்த ஏஞ்சல்ஸ் தான் வந்து உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்ட். ஸோ வந்து இந்த சிண்ட்ரெல்லா வந்து ஓகே இந்த ஏஞ்சல்ஸ் தான் வந்து நம்பக்கூடாது,
இவங்கெல்லாம் வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள வந்து போல. ஸோ வந்து என்னதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்கள ட்ரெயின் பண்ணா கூட இவங்க வந்து அந்த ரிஸ்க் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஏஞ்சல்ஸ் என்னமோ சொல்ல வராங்க, அதை கேட்கலாம். இவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது என்னன்றது கேட்கலாம். ஸோ இவங்க அந்த சேரட் வந்து கொடுத்துருக்காங்க, அது மூலியமா நம்ம போகலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு இந்த பியூட்டிஃபுல் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம், நம்ம ரொம்ப ஆசைப்படுறோமே, நம்மளுக்கு இந்த ஹெல்ப்பும் வந்திருக்குது, அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ட்யூஷனை வந்து கேட்குறாங்க. ஸோ இன்ட்யூஷன் வந்து ஒரு பயம் இல்லாம ஒரு ரிஸ்க் எடுத்து அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் அந்த சிண்டர்லா வந்து அந்த பியூட்டிஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல போனதுக்கு அப்புறம் ராஜாக்கு வந்து இந்த சிண்டர்லாவை தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சம்திங் அவங்க அந்த ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க, இந்த டைம்குள்ள நீங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே பழைய ட்ரெஸ்ஸா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவங்க அந்த டான்ஸை விட்டுட்டு உடனே வீட்டுக்கு வருவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ராஜா வந்து ஒரே ஒரு செருப்பு வந்து அவங்களுக்கு காணாம போயிடும். ஸோ அந்த செருப்பு யாருக்கு மேட்ச் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே தேடி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில நம்மளுக்கு என்ன தெரியுது, எப்போ நம்ம இன்ட்யூஷனை வந்து தைரியமா ஃபாலோ பண்றோமோ, ரிஸ்க் எடுத்து பாக்குறோமோ, ஆஹ் யார் என்ன சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரியில வந்து சிண்டலாவோட செகண்ட் மதர் செகண்ட் சிஸ்டர் வந்து ரொம்ப க்ரூவலா காமிச்சிருப்பாங்க. ஸோ வீட்டுல வந்தோடனே திட்டு விழும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு அந்த பயம் இல்லாம ஒரு ரிஸ்க் எடுத்து இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணும் போது ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குது, அவங்களுடைய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்குது. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ, லைக் ராஜாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்குது. ஸோ இதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி வந்து இன்ட்யூஷன் வந்து எப்படி வேலை செய்யும். இன்ட்யூஷன் வந்து ஆஹ் எல்லாமே ஈஸி அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ இன்ட்யூஷன் கொடுக்குற கைடன்ஸை வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அது ஒரு சில வேலைகள் கொடுப்போம், நம்ம அந்த வேலை வந்து பண்ணணும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்தா கூட அவங்க தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த எஃபர்ட் எடுத்ததுனால தான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட். நீங்க வந்து ஓகே ஏஞ்சல்ஸ் நீங்களே ராஜாவை கூப்பிட்டுட்டு என்ன வந்து கல்யாணம் பண்ண சொல்லிக்கோங்க, நான் எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு கூட நீங்க வந்து சொல்லலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா வேலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். பட் நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஏஞ்சல்ஸும் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ அது மியூச்சுவலா வந்து ரெண்டு பேரும் ஒரு டீம் மாதிரி வேலை செய்யறது தான் வந்து இன்ட்யூஷன். ஸோ உங்களுக்கு எந்த வேலை இல்லாம கூட அப்படி கூட இன்ட்யூஷன் வந்து இருக்காது. ஸோ நீங்க முதல் ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு 10 ஸ்டெப் வந்து வைக்கும். பட் நீங்க முதல் ஸ்டெப் வைக்கல அப்படின்னா யூனிவர்ஸும் வந்து வைக்காது. ஸோ இந்த ஸ்டோரி மூலயமா வந்து நம்மளுக்கு ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உள்ளுணர்வு, இந்த இன்ட்யூஷன் வந்து வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து ஓப்பனா இருக்கணும், ரிசீவிங் மோட்ல இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு இன்ட்யூஷன் வேணும் அப்படின்னா நான் அதை எதிர்பார்க்கணும். அது வருது அப்படின்னா அதை வந்து வெல்கம் பண்ணணும். ஸோ சிண்டர்லாவுடைய ஸ்டோரியில வந்து ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா சிண்டர்லா வந்து அவங்களை வெல்கம் பண்றாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்களோன்றது கேட்கறாங்க, அதை ரிசீவ் பண்றாங்க. ஸோ ஓப்பன் அண்ட் ரிசீவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் உங்களை வந்து ஸ்டேபிள் பண்ணும், ஸ்லோ டவுன் பண்ணும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிண்டர்லாக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிண்டர்லா ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கும் ஏஞ்சல்ஸ் வந்தோடனே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப வேலை கொடுக்குறாங்க, எனக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்கறது இல்லை, சாப்பாடு கொடுக்கறது இல்லை, கிளீனிங் வேலை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்டா எழுதி கொடுக்கலாம் ஏஞ்சல்ஸ் கிட்ட. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாம முதல்ல அவங்க ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கறாங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், உங்களுடைய மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்ட்யூஷன் என்ன சொல்ல வருதுன்றது நீங்க எதிர்பார்க்கணும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் மூணாவது விஷயம் வந்து உங்களுடைய
பாடி அண்ட் மைண்ட் கிட்ட நீங்க வந்து சிங்கா இருக்கணும், அலைன்டா இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் பாடி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும். நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரா இருக்குது, இல்ல ரொம்ப டல்லா இருக்கீங்க, எனர்ஜி இல்லை அப்படின்னா கூட இன்ட்யூஷன் அதை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுடைய பாடி அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் வந்து கேட்டாதான் கொடுப்பாங்க கைடன்ஸ். ஆஸ்க் ஃபார் கைடன்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்கணும். உங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ அவங்க கிட்ட வந்து கேட்கணும். அது யூனிவர்ஸ், பிரபஞ்சம், கடவுள், இல்ல உங்களுடைய ஃபேவரட் மாஸ்டர்ஸ், அது யாரானாலும் இருக்கலாம். ஸோ ஆஸ்க் அண்ட் யூ ஷால் ரிசீவ் இட் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது. ஸோ யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைடன்ஸ் கேட்டாதான் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். ஸோ பிஎம்சி தமிழ்ல கேட்கும் போது அவங்க கொடுத்தாங்க. நான் கேட்கல அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்திருக்காது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஸோ அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட் வந்து டேக் ஆக்ஷன். நீங்க வந்து என்ன இன்ட்யூஷன் வருதோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு ஏதாச்சும் ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ இன்ட்யூஷன் வந்துச்சு, இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்திலே இருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க. ஆக்ஷன் இல்லைன்னா இந்த பூமியில வந்து ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் மெடிடேஷன் பண்றதுனால நம்ம எல்லாமே மைண்ட்லயே தான் இருக்கோம் தவிர பிசிக்கல் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆக்ஷன் பண்ணணும். சாப்பாடு வேணும், நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுக்கு சாப் அப்பதான் அது ஆக்ஷன்ல வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்யூஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் எடுக்கிறது. ஒன்ஸ் நீங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புது புது கதவுகள் வந்து ஓப்பன் ஆகும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். பட் நீங்க கதவை திறந்து யாருன்னு பார்க்கவே இல்லைன்னா வரவங்களும் கெஸ்ட் வரவங்களும் வந்து போயிடுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, டேக் ஆக்ஷன். ஸோ இந்த சிண்ட்ரெல்லா ஸ்டோரி வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. இன்ட்யூஷன் எப்படி ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஒரு கோலை எப்படி ரீச் பண்றது ஈஸியான வேலை. நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம பண்றோம், பட் வந்து ஈஸியான வேலை இன்ட்யூஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அதுதான் மாஸ்டர்ஸோடைய வழி. எந்த ஒரு வேலை பண்ணாலும் நீங்க சந்தோஷமா பண்றீங்க அப்படின்னா அது ஈஸியா அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். பட் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணா கூட சம்டைம் ரிசல்ட்ஸ் வந்து வராது. தேங்க்யூ.